ஹலோ மக்களே, நம்ம லைஃப்பில் நம்ம எங்கே போனாலும் நமக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் டிரைவிங் லைசன்ஸ். அதை வாங்கணுன்னா நம்ம ஒரு பெரிய டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். அதாங்க எட்டு போடுறது. நாமெல்லாம் நினச்சிட்ருக்கோம் எட்டு போடுறது ஒரு கஷ்டமான டாஸ்க்குன்னு. அதை எப்படி ஈஸியாக கஷ்டமே இல்லாமல் பதட்டம் இல்லாமல் போடுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல போகிறேன். மோஸ்ட் ஆஃப் எல்லா ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் எட்டுங்கிற ஷேப்பை பெயிண்டில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா காங்க்ரீட்டில் எட்டுங்கிற ஷேப்பை கட்டி வச்சுருப்பாங்க. இந்த கிளிப்பை பாருங்கள். அந்த கேண்டிடேட் கரெக்டாக எட்டோட சென்டர் பாயிண்டில் போகாமல் எட்டோடைய ஓரமான எட்ஜஸ் ஒட்டியே போகிறாரு. இதனால் அவருக்கு எட்டோடைய எல்லா டர்னிங்கும் திரும்பத்துக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். அதோடு இல்லாமல் இதை ஃபாலோ பண்ணும்போது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்லேயே மினிமம் ஸ்பீடில் போனோம்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நான் எங்கள் ஊர் ரோட்லலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் எட்டு போகிறதுக்கு, பட் ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை, ரோடே சின்னது, மண்ணுக்குள்ளே இழுத்துட்டோம். இந்த கிளிப்பை பாருங்கள். இந்த கேண்டிடேட்டும் சேம் அதே ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணுறாரு. அதுவும் நீங்கள் ஸ்ப்ளெண்டர் மாதிரி ஒரு லைட் வெயிட்டான லென்த் கம்மியாக இருக்கிற மாதிரி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த டாஸ்க் இன்னுமே ஈஸிங்க. இந்த கிளிப்பை பாருங்கள். இந்த கேண்டிடேட் எட்டு போகிறதுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்கார வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்காக நீங்களும் அதையே ட்ரை பண்ணிடாதீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எட்டு போகிறது நீங்களே நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இல்லை. பதட்டப்படாமல் பண்ணிங்கன்னா இது ரொம்பவே ஈஸியான டாஸ்க்கு தான். ஆர்டிஓ வரத்துக்கு ஒரு 2 hours முன்னாடியே போயிட்டு நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த டாஸ்க்கை ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி எட்டு போட்டு லைசன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.